Hey guys, welcome to Genealogy. இந்த வீடியோல கிளாஸ் 11 சிபிஎஸ்இ என்சிஆர்டி ஹார்ன்பில் புக் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சாப்டரான த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி பை குஷ்வந்த் சிங். இதை என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர் த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, இதோட ஆத்தர் குஷ்வந்த் சிங். ஓகே, இந்த சாப்டரோட ஆத்தர் யாரு? குஷ்வந்த் சிங். எல்லா சாப்டர்ஸோட ஆத்தர் நேம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷுக்கு பொறுத்த அளவுக்கு வந்து ஆத்தர் நேம் எல்லாம் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 or 2 மார்க்ஸ் வந்து நம்ம போர்டு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சாப்டர் உள்ள போலாமா? யா. My grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband. ஆத்தர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய பாட்டியும் நம்ம எல்லார் பாட்டியும் மாதிரி ஒரு வயசான லேடி தான். அவளுக்கு வந்து ஃபேஷியல் அப்பியரன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க. அவங்க முகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் அதிகமா வந்து ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றாரு. ரிங்கிள்ஸ் தான் என்னது? சுருக்கம். அவங்க முகம் வந்து ரொம்ப சுருக்கம் நிறைஞ்ச முகமா, இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்ற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா வந்து பயங்கரமான ரிங்கிள்ஸ் இருக்கு, சுருங்கி போயிருக்கு. ஒரு ஓல்டான அப்பியரன்ஸ் தான் அவர் வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்தது அவங்களோட பாட்டியை. அவரோட சுத்தி இருந்த ஆளுங்களை என்ன சொல்றாங்க? இந்த பாட்டி வந்து ஒரு டைம்ல வந்து யங்கா இளமையாவும் ரொம்ப அழகாவும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா வந்து ஆத்தருக்கு அதை ஈஸியா நம்ப முடியல. ஏன்னா அவரு அவங்க பாட்டி பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவங்க எப்பயுமே எப்படி இருக்காங்க? வயசான பாட்டியா தான் இருக்காங்க. சோ அவரால் அந்த ஒரு இதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ரைட். My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. He wore a big turban and loose-fitting clothes. His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. இப்போ அடுத்து அவங்க கிராண்ட்ஃபாதரோட போர்ட்ரேட், ஒரு போட்டோ பத்தி பேசுறாரு. எங்கன்னா வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு மேண்டில் பீஸ்க்கு மேல வந்து அந்த கிராண்ட்ஃபாதரோடைய பெரிய போட்டோவை தொங்க விட்டுருக்காங்க. மேண்டில் பீஸ்ன்னு சொல்லும் போது இந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உட் மாதிரி வச்சு ஒரு ட்ரே, ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிருவாங்க. மீன் பாக்ஸ்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். படத்துல இந்த ஹாரி பாட்டர் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல வந்து கொஞ்சம் அங்க கட்டெல்லாம் போட்டு நெருப்பு வச்சிருப்பாங்க. ஒரு இதுக்கு ஒரு கேம்ப் ஃபயர், பான் ஃபயர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த மேண்டில் பீஸ்க்கு மேல, அது மோஸ்டா சென்டர் ஆஃப் த ஹால்ல இருக்கும். அந்த மேண்டில் பீஸ், அந்த ஷெல்ஃபை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேண்டில் பீஸ்ன்னு சொல்லுவோம். அங்க மெமரி ரிலேட்டடான ஏதாவது போட்டோஸ் இல்லைன்னா ஏதாவது வேல்யூபிளான பொருட்கள் வைக்கிறது வந்து இட் இஸ் அ ட்ரெடிஷன். அந்த மாதிரியான இடத்துல வந்து இவங்க தாத்தாவோட போட்டோவை என்ன பண்றாங்க? தொங்க விட்டுருக்காங்க. அவங்க தாத்தாவை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு? அவர் வந்து ஒரு பெரிய டர்பன் கட்டியிருந்தாரு. பிக் டர்பன்னா வந்து தலப்பா. ஓகே, அவங்களோட ரிலீஜனுக்காக அவர் வந்து என்ன பண்றாங்க? அதை ஃபாலோ பண்றதுமா ஒரு பிக் டர்பன் கட்டியிருக்காங்க. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், அந்த டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப ஃபிட் ஆகாம லூஸா இருக்க கிளாத்ஸ் தான் வந்து அவர் போட்டுட்டு அந்த போட்டோல இருந்திருக்காரு. ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். அவருக்கு வந்து பெரிய தாடி, வெள்ளை கலர்ல பெரிய தாடி. பியர்ட்னா என்னது? தாடி. பெரிய தாடி வந்து அவரோட செஸ்டையே கவர் பண்ற அளவுக்கு அவரோட தாடி சைஸ் இருந்திருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் ஹி லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. அந்த போட்டோல பாக்குறப்போ குஷ்வந்த் சிங் என்ன நினைக்கிறாரு? இவர் குறைஞ்சபட்சது வந்து என்ன 100 வயசாச்சும் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. Okay. He did not look the sort of a person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. என்ன சொல்றாரு? அந்த போட்டோல பார்க்கும்போது இப்படி இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபோ சில்ட்ரனும் இருக்க மாதிரி வந்து தெரியல. அவரோட போட்டோல பாக்குறப்ப எப்படி சொல்றாங்க? ஒய்ஃப் சில்ட்ரன் இருக்கிற ஃபேஸ் கட்டே இல்லையே இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஆத்தர் நினைக்கிறாரு. ஏன்னா அவரோட போட்டோ எப்படி இருக்கு? ரொம்ப வயசான ஒரு போட்டோ தான் வந்து ஆத்தர் பாக்குறாங்க இல்லையா? சோ அந்த போட்டோல பாக்குறப்போ இவருக்கு வந்து நிறைய பேரம் பேத்திங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒய்ஃப் சில்ட்ரன் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரியான ஃபேஸ் கட்டே இல்லையே. அதுவும் இவங்களோட பாட்டி வந்து ரொம்ப அழகா யங்கா எல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்றது தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவால்ட்டிங் சொல்றாரு. வாட் இஸ் ரிவால்ட்டிங்? ரிவால்ட்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு அருவருப்பான ஸ்டேட். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவால்ட்டிங்னு சொல்லுவோம். இவருக்கு போய் அந்த பாட்டி, அந்த அழகான பாட்டி அப்படின்னு ஒரு அருவருப்பான ஸ்டேட், டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் ரிவால்ட்டிங். அதுக்குன்னு அவர் கம்ப்ளீட்டா அருவருப்புன்னு சொல்லல. ஹி சேஸ் தட் தி தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவால்ட்டிங். ரிவால்ட்டிங்மா கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Okay. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. So இந்த பாட்டி என்ன பண்றாங்க? நிறைய டைம் வந்து
இந்த பசங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுடைய சின்ன வயசு கேம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து எப்படி விளையாடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. ஆனா குஷ்வந்த் சிங் வந்து இந்த பாட்டியை பாக்குறப்போ இவங்க வந்து ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு பெரிய ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டிக்கு. இவங்க அப்சர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, குவைட் அப்சர்ட் அண்ட் அன்டிக்னிஃபைட். அப்சர்ட்னா ஒரு லாஜிக் இல்லாம, பெருசா ஒரு இது இல்லாம அப்படியே சொல்ற மாதிரி, இது லாஜிக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் அப்சர்டுக்கு. அப்போ இந்த பாட்டி வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஒரு மெஜஸ்டியா நம்ம பாக்குறோம் இவங்க வந்து அந்த கேம் எல்லாம் விளையாடுனாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாட். நாங்க அவங்களை எப்படி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட்ஸ் ஷி யூஸ் டு டெல்ஸ். ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட்ஸ்னா, ப்ராஃபெட்னா நமக்கு தெரியும் தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பொசிஷன் அந்த பாட்டிக்கு, அந்த அவங்களோட ஆத்தரோட மைண்ட்ல. அப்போ ஃபேபிள்ஸ்னா ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், உண்மையா இல்லாத கதை எல்லாம் வரும் பாத்தீங்களா. அப்போ ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி வந்து அவங்களுடைய பாட்டு கதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணா நம்ம எப்படி பார்ப்போம், உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து இவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க அந்த கதையெல்லாம். ஆனா அவங்க வந்து இது ஜாலியா தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களால சின்ன பசங்களால அதை மேட்ச் பண்ணி பார்க்க முடியல, இவங்களோட கரண்ட் பர்சனாலிட்டியும் அவங்களுடைய சின்ன பசங்களோட, சின்ன பொண்ணா இருந்த டைமோட பர்சனாலிட்டியும். ஃபைன், ஓகே. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her. Old, so terribly old that she could not have grown older, and had stayed at the same age for 20 years. என்ன சொல்றாரு ஆத்தர் வந்து அவங்களோட பாட்டியோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி சொல்றாங்க. ஷார்ட்டா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்க, ஸ்லைட்டா பெண்டா இருக்காங்க. ஸோ ஓல்ட் ஏஜ்னாலே கொஞ்சம் அந்த முதுகு வந்து ஸ்பைனல் கார்ட் கொஞ்சம் அலைஞ்சிரும்ல, அதுதான் ஸ்லைட்டா வந்து பெண்டா இருக்காங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ்னா, இப்படியும் அப்படியும் மாறி மாறி என்னவா இருக்கு, சுருக்கம் ஃபுல்லா வந்து முகத்துல சுருக்கம், பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குஷ்வந்த் சிங்க்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க ஓல்டா தான் இருக்காங்க, ஓல்டஸ்டா இருக்காங்க. இதுக்கு மேல வந்து அவங்களால ஓல்டாவே ஆக முடியாது. ஆனா அந்த சேம் இப்போ ஒரு ஏஜ்ல அவங்கள பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்காங்கன்னா, ஒரு 20 இயர்ஸா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த முதிர்ச்சி தெரியணும் இல்லையா. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு, நான் பார்த்த நாள்ல இருந்து அவங்க ஓல்டஸ்டா இருக்காங்க, ஆனா இதுக்கு மேல அவங்களால ஓல்டா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. She could never have been pretty, but she was always beautiful. என்னது அப்படின்னா என்னது இங்க, நெவர் குட் ஹவ் பீன் பிரிட்டி பட் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். பிரிட்டி பியூட்டிஃபுல் ரெண்டுமே சிமிலர் மீனிங் தானே. அப்புறம் என்ன டிஃபரெண்ட் பண்றாரு ஆத்தர் அப்படின்னா, பிரிட்டின்றது வந்து ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ், வெளி தோற்றத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க அப்படின்னா கண்ணு அழகா இருக்கு, ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இப்படி இருக்கு, இவ்வளவு கியூட்டா இருக்காங்க, அந்த மாதிரி அந்த யூத்ஃபுல்லான ஒரு சிம்பிளைசேஷன் தான் பிரிட்டி அப்படின்றது. சும்மா அட்ராக்ட் பண்ணி வர்றது தான் பிரிட்டினஸ். ஆனா ஆத்தர் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றது பியூட்டிஃபுல், பியூட்டி. அது எதை பத்தி வந்து அது டினோட் பண்ணுதுன்னா, அந்த பாட்டியோடைய இன்னர் பியூட்டி. ஓகே, அவங்களோட ஸ்டேட் ஆஃப் காம், மெச்சூர்டு, ஒரு பியூரான சென்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரிட்டியா இருக்கிறது வந்து ஏஜ் தாண்டி போச்சுன்னா பிரிட்டினஸ் எல்லாம் போயிடும். ஆனா பியூட்டின்றது யூ கான்ட் டேக். அதை தான் வந்து ஆத்தர் compare பண்றாரு, right? She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Hobbled அப்படின்னா என்னது, hobbled in the sense அவங்க வந்து கொஞ்சம் பெண்டான போஸ்டர், அவங்களுக்கு இது சரியில்லை இல்லையா, முதுகு கொஞ்சம் பெண்டா இருக்காங்கல்ல, அதனால ஒரு கை தாங்கி வந்து ஒரு மாதிரி அன்ஹெல்தி வேல தாங்கியோ இல்ல வேற மாதிரி வந்து நார்மல் வாக் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹாபிள்ட். அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட். ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு கையை பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கையில அந்த பீட்ஸ் ஆஃப் ரோசரி, ஒரு மணியா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, படத்துல எல்லாம் கூட போயம்ஸ் எல்லாம் ரிசைட் பண்ணுவாங்க, மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு, அதுதான் வந்து பீட்ஸ் ஆஃப் ரோசரி. அது வந்து ஒரு கையில அவங்க ப்ரேயர் வந்து ரிசைட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கையில இது அவங்க பாடி பேலன்ஸ் பண்ணிட்டு வீடை சுத்தி வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ், பியூர் ஒயிட், ஸ்பாட்லெஸ் ஒயிட்னா ஃபுல் ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து அவங்க பண்றாங்கன்னு சொல்றாரு ஆத்தர். Okay. Her silver locks were scattered untidily over her pale puckered face and her lips constantly moved in inaudible prayer. Silver locks na enadhu, avங்களுடைய grey hair da வந்து author silver locks னு சொல்றாங்க. Scattered untidily over her pale puckered face. Pale na ஒரு மாதிரி வெளுத்து போன face. சரியா? puckered in the sense ஃபுல்லா சுருக்கு வந்து டைட்டா ஹோல்ட் பண்ண எப்படி இருக்கும் ஃபேஸ், அப்படி இது பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ண, அதுதான் puckered அப்படின்றது. And her lips constantly moved in inaudible prayer. அவங்களோட அந்த கிரே ஹேர் எல்லாம் வந்து அப்படியே சரியே இல்லாம அங்கங்க அப்படின்ற மாதிரி
படர்ந்து கிடக்கு. ஓகே. அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பக்கடா பேலா இருக்கு. அவங்க அந்த இதெல்லாம் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் கழிச்சு என்ன சொல்ற ஆத்தர் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாரு. அவங்க அந்த இன்னாடிபிள் பிரேயர் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பிரேயர் வந்து ஸ்டாப் பண்ணாம ரிசைட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்பயுமே இப்படிதான் அவங்களோட அப்பியரன்ஸ் இருந்துச்சு அவர் பார்க்கும்போதுன்றத ஆத்தர் சொல்றாரு. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. இது ஒரு மாதிரி ஒரு சூப்பரான மெட்டஃபர் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டஃபர் ஃபார் லெசன் வைஸ். சரியா? வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ். ஒரு பனிக்காலத்துல ஃபுல்லா பெரிய பெரிய வின்டர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது அப்படியே அந்த மலையை மூடி இருக்கும்ல, பனி சூப்பரா இருக்கும்ல அந்த சீன் பாக்குறதுக்கே. அந்த மாதிரியான ஒரு சீன் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த பாட்டியோட அப்பியரன்ஸ் மாதிரி ஆத்தர் கம்பேர் பண்றாரு. அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரினிட்டி இன் த சென்ஸ் வைடான எக்ஸ்பான்ஸ்னா வைடா, எக்ஸ்பாண்ட் சொல்றோம்ல, எக்ஸ்பாண்டடா பாக்குற மாதிரி. பியூர் ஒயிட் செரினிட்டி, பியூர் ஒயிட் இன் த சென்ஸ் அவங்களுடைய இது ட்ரெஸ் அவங்க வந்து பியூர் ஒயிட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. மெட்டஃபரா பார்த்தோம்னா இட் இஸ் ஷீ ஸ்டில் பியூர் ஒயிட் இன் தி இன்னர் சைட் ஆல்சோ. செரினிட்டி இன் த சென்ஸ் ஒரு மாதிரியான ஒரு காம்னஸ், ஸ்டேட் ஆஃப் காம், பியூர், மெச்சோர்ட், அதெல்லாம் வந்து நம்ம செரினிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்மெண்ட். அப்போ இப்படி இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, பிரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்மெண்ட். கண்டென்மெண்ட்ன்றதும் இட்ஸ் சார்ட் ஆஃப் பீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், காம்னஸ், ஹாப்பினஸ், இதெல்லாம் வந்து கண்டென்மெண்ட் வரும். இப்படியான மெட்டஃபரை வந்து கம்பேர் பண்ற பாட்டி தான் வந்து அவங்க சும்மா வந்து ஏரை இன்ஹேல் பண்ணல, அந்த அவங்களோட அப்பியரன்ஸே எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஒரு சாந்தமா ஒரு காமா வந்து என்ன பண்றாங்க, அந்த இதை வந்து அவங்க ப்ரீத் பண்றாங்க. பீஸ் அவ்வளோ காமா அவ்வளோ சாந்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Right? My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city. இந்த வீடியோ பாக்குறப்போ புக்கு கையில வச்சுக்கோங்க so that you can follow. Okay. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. இவங்க வந்து ஒரு பேரன் பாட்டின்ற ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா அம்மா, ஆத்தரோட அப்பா அம்மா வந்து சிட்டிக்கு வேலைக்கு போயிட்டு போயிருக்கு, இந்த பையனை வந்து யார்கிட்ட விட்டு போயிடுறாங்க, அவங்க பாட்டி கிட்ட பாத்துக்க சொல்லி விட்டு போயிடுறாங்க. ஸோ அவருக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ரெடி பண்றதுன்ற மாதிரி நிறைய வேலைங்க வந்து இந்த பாட்டி தான் இவங்களை பாத்துக்கிறது. இப்போ பேரன் பாட்டின்ற ரிலேஷன்ஷிப் தாண்டி ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க இவங்க. She said a morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. ஓகே. இவர் வந்து இந்த ஆத்தர் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பாட்டி என்ன பண்றாங்க, அந்த பிரேயரை மோனோட்டானஸ் வேல பாடிட்டே இருக்காங்க. மோனோட்டானஸ் இன் த சென்ஸ் ஒரே டோன்ல, ஒரே மாதிரி. ஓகே. மோனோ டோன், மோனோன்றது என்னது ஒண்ணு, டோன்ன்றது த வே எப்படி நம்ம இது பண்றோம் அந்த டோன், அது வந்து அப்படியே மாறாம அவங்க வந்து ரிசைட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப குளிச்சு ரெடி பண்ணும்ல, அந்த டைம்ல என்ன பண்றாங்க, அந்த பிரேயரை ரிசைட் பண்ணிட்டே இருந்தா எப்படியோ ஒரு விதத்துல வந்து அவர் காதுல போய் சேர்ந்துரும், அது ஒரு ஹார்ட்ல வந்து போய் ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்பி அதை வந்து ரிசைட் பண்றாங்க அவர் கிளப்பும் போது. ஆனா இவர் என்ன பண்றாரு, I listened because I loved her voice but never bothered to learn it. அவங்களோட வாய்ஸ் நல்லா இருந்ததுனால என்ன பண்றாரு, கேட்கிறாரு. ஆனா வந்து அதை கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஆத்தருக்கு இல்ல. Then she would fetch my wooden slate when she had already which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. அவங்களோட உட்டன் ஸ்லேட் எங்க, ஃபெச்சிங் இஸ் வாட் இஸ் ஃபெச்சிங், ஃபெச்சிங்ன்றது இருந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறது. ஓகே. பிளேசிங் இட் பேக். ஸோ ஃபெச் அந்த உட்டன் ஸ்லேட்டை வந்து கொண்டு வந்து அந்த ஆத்தருக்கு என்ன பண்றது, ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு இவங்க பிளாஸ்டர்ட் வித் எல்லோ சாக் அப்படின்றது ஒரு மாதிரி அதுல எல்லோ சாக் போட்டு பிளாஸ்டர் பண்ணிட்டா கிளீனா ஸ்மூத்தா இருக்கும் சர்ஃபேஸ் எழுதுறதுக்கு. அதான் அவங்க முறை, நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான சீன்ஸ். பட் ஸ்டில் அங்க வந்து அந்த டைம்ல அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருந்தா இப்ப எழுதும் போது வந்து இட் வுட் பி ஸ்மூத்தர். ஓகே. டைனி earthen ink pot and a red pen எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்றாங்க பாட்டி ஆத்தர் கிட்ட கொடுத்துறாங்க. அப்போ அந்த ஆத்தருக்கு மேல வந்து இவங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் வந்து பார்த்து பண்றாங்கன்றது we can understand. After a breakfast of a thick stale chapati with a little butter and a sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. ஸோ இவங்க லஞ்சுக்கு என்ன எடுத்து போறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்ட பேருக்கு திக்கான ஸ்டேலான சப்பாத்தி வித் 1 minute. ஓகே, 1 minute guys. ஓகே, எங்க விட்டோம்,
Yeah, after a breakfast of a thick stale chapati with a little butter sugar. Okay, breakfast முடிச்சிட்ட பேருக்கு என்ன பண்றாங்க, இவங்க லஞ்ச் எடுத்துட்டு போறாங்க இல்லையா. பிரேக்ஃபாஸ்டே வந்து ஸ்டேல் சப்பாத்தி தான். திக் ஸ்டேல் சப்பாத்தி with a little butter and a sugar spread on it. We went to school. She carried several stale chapatis with her village dog. ஸ்டேல்னா என்னதுங்க? ஒரு மாதிரி சப்பாத்தி கொஞ்சம் காஞ்சு போனா வறண்டு போனா எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இல்லாம ரொம்ப சாஃப்டா இல்லாம கடக்கடன்னு இருந்தா எப்படி இருக்கும் சப்பாத்தி, அதான் ஸ்டேல் சப்பாத்தி. இவங்க வந்து வழியில எடுத்துட்டு போறாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வழியில நாய்க்கெல்லாம் இருக்கும் அந்த ஊர்ல போல இருக்கு நிறைய, அதுங்களை போடுறதுக்காக வந்து சில ஸ்டேல் சப்பாத்தியை கையோட எடுத்துட்டு வராங்க. My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer, while the children sat in rows on either side of the veranda, singing the alphabet or the prayer in a chorus. So இவங்க பாட்டியும் ஆத்தர் என்ன பண்றாங்க, கையோட பாட்டியும் வந்து ஆத்தரோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஸ்கூலோட என்ன இருக்கு, டெம்பிள் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ டெம்பிள் உள்ள போயிட்டு பாட்டி அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் ரிசைட் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க ப்ரீஸ்ட் கிட்ட வந்து ஆல்பபெட்ஸ் ஏபிசிடியோ இல்ல மேபி அவங்க லாங்குவேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து அங்க போயிட்டு ஆத்தர் வந்து கத்துட்டு இருக்கப்போ இவங்க வந்து ப்ரேயர் அங்க போயிட்டு ரிசைட் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்க மார்னிங் ப்ரேயர் இந்த ஆல்பபெட் லேர்னிங் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க கூட ஆத்தரோட நிறைய பசங்க கூட சேர்ந்து படிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து பாட்டி படிச்சு முடிச்சிட்ட பேருக்கு 2 பேர் வேலையும் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, கிளம்பி yeah, when we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for chapatis we threw to them. Growling in the sense fighting, சண்டை போடுறது. ஒரு நாய் வந்து கோவத்துல கத்துச்சுன்னா எப்படி இருக்கும், that is what growling is. They followed us to our home. அந்த சப்பாத்தி காலையில எடுத்து அந்த சப்பாத்தி என்ன பண்ணுவாங்க, இவங்க வீடு வரைக்கும் அந்த நாய் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ இவங்க பிச்சு அந்த சப்பாத்திய போடுறது உண்டு. எங்க, அந்த டெம்பிள் டோர் கிட்ட. Okay. When my parents were comfortably settled in the city, they sent for us. அப்போ சிட்டியில வந்து இவங்க அப்பதான் போயிருப்பாங்க, அவங்களால வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாதப்ப இந்த பையனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாட்டி கிட்ட விட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சு, சிட்டில கம்ஃபர்டபிள் ஆயிட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, பாட்டியையும் நீங்களும் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, சிட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுதான் என்னவா இருக்கா இவங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கு. லைஃப்ல இல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கு. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. Yeah. இவங்க இன்னுமும் கூட வந்து இந்த பாட்டியும் ஆத்தரும் வந்து ஒரே ரூம் தான் ஷேர் பண்றாங்க. ஆனாலுமே வந்து ஏதோ விதமான ஒரு செப்பரேஷன் வந்து அவங்களுக்குள்ள ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவர் வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க பாட்டி வந்து இவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற அவசியம் இல்லை. இவர் மோட்டார் பஸ்ல போறாங்க. அதனால வந்து இந்த டாக்ஸ் இவங்க ஊர்ல பார்த்த மாதிரி அந்த டாக்ஸோ எதுவும் வந்து அவங்க இங்க பாக்குறதுக்கான சான்ஸோ இல்லை. அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப வந்து பாண்டிங்ல இருக்க டைமும் வந்து பெருசா கிடைக்கல. ஒரு கோர்ட்யார்ட்ல அந்த கோர்ட்யார்ட் இந்த சென்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் த இது வீட்டோட சென்டர் வேர் இப்போ சன்லைட் எல்லாம் வரும் இல்லையா, நம்ம வீட்டுல கூட ஒரு பால்கனி மாதிரி வச்சிருப்போம்ல, பால்கனி மாதிரி வச்சு கொஞ்சம் வெளியே ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக ஒரு பிளேஸ் இருக்கும்ல, இந்த மேட் எல்லாம் போட்டு பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி பிளேஸ் கோர்ட்யார்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கோர்ட்யார்ட்ல உட்காந்து இப்போ இவங்க டாக்ஸ் எல்லாம் இல்லைன்னு ஒரு ஹாபி இந்த பார்ட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க வர ஸ்பாரோக்கு எல்லாம் வந்து குட்டி குட்டி பிரெட் எல்லாம் வந்து பிச்சு போடுற ஒரு ஹாபி வந்து இந்த பார்ட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning the law of gravity, Archimedes principle, the world being round, etc. அப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஸ்டார்டிங்ல இனிஷியலா என்ன பண்றாங்க, இந்த பாட்டி தான் வந்து ஆத்தரை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது. எப்போ சிட்டி வந்த பேருக்கும் வந்து இந்த பாட்டி தான் இந்த ஒர்க் எல்லாம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்ச நாளுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ இவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ பாட்டி கேட்கறாங்க, நீங்க வந்து இன்னைக்கு என்ன படிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி வேணா சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம். இந்த பாட்டிக்கு வந்து இவங்க கொஞ்சம் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி ஊர்ல வளர்ந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சயின்ஸ், அதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், லா ஆஃப் கிராவிட்டி, வேர்ல்டு ரவுண்டா இருக்கிறது, இந்த மாதிரியான சயின்டிபிக்கான விஷயங்களும் இங்கிலீஷ் விஷயங்களும் வந்து அவங்களுக்கு பெருசா அவேர்னஸ் கிடையாது. இப்போ இதை சொல்றப்போ பாட்டி வந்து கொஞ்சம்
கொஞ்சம் இல்ல unhappy ஆயிட்டாங்க. ரொம்பவே வந்து disappoint ஆயிட்டாங்க. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. அவங்களோட disappointment எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட லேர்னிங் வந்து எந்த விதத்துலயுமே ட்ரெடிஷனோட கனெக்ட் ஆகலையே, காடை பத்தியும் ஸ்கிரிப்சர்ஸ் கடவுளை பத்தி எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. அவங்க ஊர்ல வந்து டெம்பிளும் இதுவும் எல்லாம் ஒன்னா இருந்தது. மார்னிங் ப்ரேயர் சொல்லி கொடுத்து கூடவே ஆல்பபெட் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா மாடர்ன் ஸ்கூல்ல அந்த மாதிரியான எதுவுமே எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. ஸோ இந்த பாட்டியால அவங்களோட ஹெல்ப் பண்ண முடியலன்றது வந்து பாட்டிக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, one day I announced that they were being given music lessons. She was very disturbed. To her, music had lewd associations. ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஆத்தர் வந்து அவங்க ஸ்கூல்ல மியூசிக் லெசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு டிசாட்டிஸ்பாக்சன், ஒரு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அதை கேட்டு. அவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து மியூசிக் எப்படி லியூட் அசோசியேஷன் சொல்றாங்க. லியூட் இன் த சென்ஸ் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லாத ஒரு ஏதோ ஒரு விஷயம். ஓகே, ரெஸ்பெக்ட் இல்ல, பெருசா டிக்னிஃபைட் இல்ல, ஒரு சீப்பா அவங்களை பொறுத்த அளவுக்கு அது ஒரு அவங்க ஒரு ஓல்ட் ஃபேஷன் ஐடியாலஜில வந்து அதை சொல்ற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. அவங்களோட மென்டாலிட்டி வந்து அது இட் இஸ் நாட் நைஸ், நல்லா இல்ல லியூட் அப்படின்றது, அதுதான் மீனிங். நாட் டிக்னிஃபைட், நாட் சோ ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகே, அந்த மாதிரி. இட் வாஸ் த மோனோபாலி ஆஃப் ஹார்லட்ஸ் அண்ட் பெக்கர்ஸ் அண்ட் நாட் மென்ட் ஃபார் ஜென்டில் ஃபோக். ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, மோனோபாலி இன் தி சென்ஸ் அவங்களுடைய வேலை. ஓகே, ஹார்லட்ஸ் இன் தி சென்ஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ், அதுதான் ஹார்லட்ஸ் மீன் பண்றது. ஓகே, அவங்களுடைய அவங்க கனெக்ட் பண்றது தான் அது. அண்ட் பெக்கர்ஸ் அவ்வளோ ஒரு சீப்பான விஷயமா வந்து அவங்க பாக்குறாங்க அதை, ரைட்? அதனால ஃபார் ஜென்டில் ஃபோக் இன் தி சென்ஸ் மரியாதை உள்ள டிக்னிஃபைடான பீப்புளுக்குலாம் வந்து அது செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு அதை டீச் பண்றன்றப்போ அந்த பாட்டிக்கு வந்து பயங்கரமா டிஸ்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஓகே, she said nothing but her silence meant disapproval. அவங்க டிஸ்டர்ப் ஆனாலும், அவங்க டிசாட்டிஸ்ஃபை ஆனாலும் அவங்ககிட்ட அந்த பேரை கிட்ட என்ன பண்ணல, எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களோட அமைதியை பார்த்து என்ன பண்றாரு ஆத்தரே, இது எல்லாத்தையும் நமக்கு மீனிங் கொடுத்துட்டாரு. அவங்களோட ஐடியாலஜி இப்படிதான், அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றத ஆத்தர் நமக்கு ஷேர் பண்ணிட்டாரு. she rarely talked to me after that. ஸோ அவங்களுக்குள்ள அந்த விஷயம் வந்து எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் கிட்ட பேசுறதே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. யூனிவர்சிட்டிக்கு போயிட்ட பேருக்கு, அதாவது ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டாங்க. ஓகே, காலேஜுக்கு போயிட்ட பேருக்கு என்ன பண்றாங்க, அஃப்கோர்ஸ் லைஃப் மூவ்ஸ் ஆன், ரைட்? ஸோ அவருக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போ தனியா ரூம் கொடுத்துட்டோன்னே என்னாச்சு, இவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு கனெக்ஷன் அந்த ஒன்னா இருக்கிறது தான். மற்றபடி பெருசா பேசிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க ஒரே ரூம் ஷேர் பண்ணிதான். இப்போ அதுவும் இல்லைன்றப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கம்ப்ளீட்டா ஸ்னாப் ஆயிடுச்சு. ஸ்னாப் ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகே, இட் வாஸ் broken, கட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சம்திங். ஓகே, மை கிராண்ட் மதர் அக்செப்டட் செக்லூஷன் வித் ரெசிக்னேஷன். செக்லூஷன் இன் த சென்ஸ் ஒரு மாதிரி ஓன் கம்பெனி, ஐசோலேஷன், தனியா இருந்துக்கிறாங்கல்ல அவங்களா வந்து தனிமை, செக்லூஷன் இன் த சென்ஸ் தனிமைப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அவங்க வந்து அதை பத்தி பெருசா பேசல. ஓகே, இவ்வளவுதான் நம்மளோட இது வந்து நம்ம இனிமே கொஞ்சம் தனியா இருந்துக்கணும் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட அந்த பேரனை பாத்துக்கிற வேலையில வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்களோட தனி கம்பெனியை வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. நாட் என்ஜாய், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தனியா ஒரு இதுவை. ஷி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிவன். ஸ்பின்னிங் வீல் இன் சென்ஸ் அந்த இது வச்சு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, ஒரு இது நூல் மாதிரி எதுவும் போட்டு, அதுதான் ஸ்பின்னிங் வீல். அவங்க அந்த காலத்துல இந்த ஹாபியா இருந்திருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்க, அதுவும் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து பிரெட் போடுறது தான் அவங்களோட மெயின் ஹாபியா இருந்திருக்கு. இதை வந்து அவங்க சுத்தமா இந்த ஸ்பின்னிங் வீல் பண்றது வந்து சுத்தமா விடாம அதிகமான டைம் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. டு டாக் டு எனிவன், யார்கிட்டயுமே பேசாம அதை சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். ஒன்னு வீல் சுத்துறது, இல்லாட்டு ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ், ரைட்? ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்ட் ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பாரோஸ். ஸோ ஆஃப்டர்நூன்ல மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த ஸ்பாரோஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்றப்ப மட்டும் ரிலாக்ஸ் பண்றாங்க. மற்றபடி வேற எப்பயும் யார்கிட்டயும் பேசுறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirrupings. ஓகே, அந்த வெரண்டா வந்து தர, நார்மல் தரன்றது தான் வெரண்டா நம்ம சொல்லுவோம், தெரியும். இப்போ குட்டி குட்டி பிரெட் பிட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, புட்டு 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 போடுறப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க, நிறைய குட்டி 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 பறவைங்க. ஓகே, அவங்களை சுத்தி வந்து அதை எடுக்கிறதுக்காக வெரிட்டபிள் பெட்லாம் ஆஃப் சிரிப்பிங்ஸ் இன் சென்ஸ் ஒரு மாதிரி கேஸ் சொல்லுவோம்ல, பெட்லாம் இன் சென்ஸ்
ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு அந்த சவுண்டு நிறைய சுத்தி இருக்கிறது. வெரிட்டபிள் இந்த சென்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த பிரெட்டுக்காக வரல, ஒரு அஃபெக்ஷனேட்டடா ஜெனுயினா வந்து அவங்கள சுத்தி இருந்து அந்த ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்றாங்க. கிச்சு 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 கிச்சுன்றது சிறுபிங்ஸ் வேணும். கிச் கிச் கிச்சு சவுண்ட் வருது இல்ல, அந்த பேர்ட்ஸ் மேக் பண்றது குட்டி 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 கிச் கிச் சவுண்ட் தான் நம்ம சொல்றோம் சிறுபிங்ஸ். அந்த மாதிரி அந்த சீனை தான் அந்த ஒரு எப்படி சொல்றாரு, வெரிட்டபிள் பெட்லாம் ஆஃப் சிறுபிங்ஸ். ஒரு ஜெனுயினான ஒரு மாதிரியான நிறைய ஃபுல்லா வந்துட்டு வாங்கல்ல குருவிங்க நிறைய வந்துட்டு அந்த சவுண்ட் போடுது அப்படின்றதா அந்த இந்த பிளாக் கலர் markings. Okay, some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. She smiled but never shooed them away. It used to be the happiest half hour of the day for her. Perched, nothing. Perched na sitting, உட்கார்றது தான் perched ஓட மீனிங், nothing else. Okay, sitting, balance பண்றது அந்த மாதிரி சொல்லலாம். ஆன் லெக்ஸ் அதர் ஆன் ஷோல்டர், அதான் காலில் வந்து உட்காருறது, தலையில வந்து உட்காருறது, கையில உட்காருறது, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேர்ட்ஸோட. ஓகே, சம் ஈவன் சாட் ஆன் அவர் ஹெட். ஷி ஸ்மைல் பட் நெவர் ஷூட் தெம் அவே. எவ்வளோதான் அதுங்க வந்து நம்ம அவங்க அந்த பாட்டி மேலே ஏறி உட்கார்ந்தாலும் ஷூ பூ அப்படின்னு அந்த மாதிரி ஷூ அந்த மாதிரி பண்ணதே இல்லை அந்த பாட்டி. அவங்களுக்கு வந்து அந்த நாள்லயே அந்த ½ மட்டும்தான் வந்து ஹாப்பியஸ்டா இருந்திருக்காங்க. அந்த பேர்ட்ஸோட ஒரு ஹாப்பி டைம் ஜாலியா இருந்திருக்காங்க. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years, and at her age, one could never tell. But my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station, but did not talk or show any emotion. அப்போ அவங்க ஆத்தர் என்ன பண்றாரு, அப்ராட் ஃபாரின் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறான்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பாட்டிக்கு வந்து இதுக்கு வந்து அப்ரூவே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நினைச்ச மாதிரி தான் அவங்க, ஆனா இவர் நினைச்ச மாதிரி அவங்க சென்டிமெண்டலா கூட இல்ல, நார்மலா வராங்க. ஷி கேம் டு லீவ் மீ அட் தி ரயில்வே ஸ்டேஷன். நார்மலா வந்து அவங்க அப்பவுமே அவங்க அந்த ஆத்தர் கிட்ட வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரேயர் வந்து ரிசைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. her fingers were busy telling the beads of her rosary. அவ்வளோ இனிமே 5 years அந்த பையனை பார்க்க போறது இல்லைன்றப்போ கூட she was not sentimental. அந்த டைம்லயும் போயிட்டு வாப்பா அப்படின்லாம் சொல்லாம என்ன பண்றாங்க, அவங்க பிரேயர்லயே லாஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. Silently she kissed my forehead, and when I left I cherished the moist imprint of perhaps the last sign of physical contact between us. ஸோ போறப்போ ஒரு சைலண்ட் ஃபோர்ஹெட் கிஸ் வந்து அந்த பாட்டி நெத்தியில வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்மூத்தான ஒரு சாஃப்டான அவங்க ஓல்ட் ஏஜோட அந்த இது எப்படி இருக்கும் டச், அதை வந்து லாஸ்ட் டைம், அதாவது பிசிக்கல் கனெக்ஷனா வந்து ஆத்தர் ஃபீல் பண்றாரு அந்த பாட்டியோட கிஸ். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் we'll see. Okay, but that was not so. After 5 years I came back home and was met by her at the station. அப்போ ஆச்சரியமா 5 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, ஸ்டேஷன்ல வந்து பாக்குறப்போ அவங்க நல்லா அங்க நின்றுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. ஓகே, she did not look a day older. அதான் ஆல்ரெடி ஆத்தர் சொன்ன மாதிரி இதுக்கு மேல அவங்க வயசே ஆக முடியாது, இதுக்கு மேல ஓல்டே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவ்வளவு ஓல்டஸ்டா இருக்காங்க. அவங்க எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு போனாரோ அதே மாதிரிதான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. she still had no time for words, and while she clasped me in her arms, clasped in the sense டைட்டா புடிச்சிக்கிறது, இறுக்கி அணைச்சிருக்கல, அதான் clasped. Okay, clasped me in her arms, I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows whom she fed longer, and with frivolous rebukes. ஓகே, அவங்க முதல் நாள், அதாவது 5 வருஷம் கழிச்சு அந்த பையனை ஆத்தரை பாக்குறாங்க இப்போ, அவங்களோட பேரு அந்த பாட்டி. ஓகே, அப்பவுமே அவங்களோட அவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி அந்த ஹேபிட், அவர் எப்படி பார்த்து விட்டுட்டு போனாரு, அந்த பிரேயர் ரிசைட்டிங் ஹேபிட் போல அவங்க கிளாஸ் அதை ஹக் பண்ணும்போது அந்த ஆத்தர் காதுல வந்து என்ன பண்ண, அந்த சைலண்டான பிரேயர் ரிசைட்டிங் வந்து அவருக்கு கேட்டுட்டே இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்ப கூட அவர்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை வருஷம் எங்கப்பா போன நல்லா இருந்தியா அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. அப்படி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி அந்த ஸ்பேரோ கூட வந்து அவங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அன்னைக்குமே அவங்களுக்கு அந்த விஷயம் தான் வந்து ஹாப்பியஸ்டா இருந்துச்சு. she fed longer and with frivolous rebukes in the sense செல்லமா வந்து திட்டுறது, ஹர்ட்ஃபுல் இல்லாம. நம்ம செல்லமா எப்படி சொல்றது, இப்போ அந்த இது உட்காரு ஒழுங்கா உட்காரு அப்படின்னு அந்த பறவைங்க கிட்ட பேசுறது இருக்குல்ல, நீ ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா இது பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி செல்லமா ஹர்ட் ஆகாதுன்னு வந்து செல்லமா திட்டுறதுதான் வந்து frivolous rebukes, ரைட்? அந்த பறவைங்க கிட்ட செல்லமா திட்டிட்டு விளையாடிட்டு நல்லா அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. In the evening a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors.
ரொம்ப அதிசயமா என்னாச்சு, ஒரு அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ப்ரே பண்ணாம பக்கத்துல இருக்க கொஞ்சம் ஆன்டிஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓல்டு ட்ரம், ஓகேவா, ஒரு ஓல்டு ட்ரம் வச்சுட்டு கொஞ்சம் மணி நேரத்துக்கு என்ன பண்றாங்க, அந்த ட்ரம் யூஸ் பண்ணிட்டு பாட்டு ஒன்று பாடுறாங்க. ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் எப்படி போருக்கு போயிட்டு எப்படி சோல்ஜர்ஸ் எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, அந்த அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு போல இருக்குது. அதை ரிலேட் பண்ணி ஒரு பாட்டு பாடுறாங்க. சாகிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டைலபிடேட்டட் ட்ரம் அப்படின்றது ரொம்ப பழைய ட்ரம். அதோடைய அந்த மேல் பக்கம் அந்த இதெல்லாம் வந்து பிஞ்சு போயிருக்கு, அதோட ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா இல்லை, அது ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்ற மாதிரி ஒரு மெட்டஃபரா அந்த பாட்டியையும் அந்த ட்ரம்மோட ஸ்டேஜையும் வந்து ஆத்தர் கம்பேர் பண்றாரு. ஃபைன், ஓகே. வி ஹேட் டு பர்சுவேட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். பர்சுவேட் அப்படின்றது டு கன்வின்ஸ். ஓகே, யாரையாச்சும் வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணும், ஏமாத்துறது இல்ல, கன்வின்ஸ் பண்ணி உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், பாடாதீங்க, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றோம்ல, கன்வின்ஸ் பண்றது, அது பர்சுவேட், ரைட்? அப்போ அவங்க ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க இது பண்ணல போல இருக்கு, நல்லா பாடிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்போ ஆத்தர் அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு அவங்க ப்ரேயர் பண்ணாம இந்த மாதிரி பாட்டு பாடுறது ஜாலியா. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். It was a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. இந்த மாதிரி இவங்க பாட்டு பாடிட்டு மறுநாள் காலையில் என்ன ஆச்சு, இவங்க கொஞ்சம் மைல்டு ஃபீவர் வந்திருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அது போயிடும், ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஆனால் பாட்டி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபியூச்சரை வந்து அவங்க சென்ஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியுது, என்னோட லைஃபோட கடைசி பக்கம் வந்து வந்துருச்சு, என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் இன்னைக்கு ப்ரேயர் கூட பண்ணல, நான் போயிட்டு ப்ரேயர் ரிசைட் பண்ணும், அதனால உங்ககிட்ட டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வி ப்ரொட்டஸ்டட் பட் ஷீ இக்னோர்ட் அ ப்ரொட்டஸ்ட். இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தா என்ன பண்றாங்க, நான் ப்ரேயர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க, கண்டுக்கல இவங்க பேசுறதெல்லாம். ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங். படுத்துட்டே என்ன பண்றாங்க, ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பீட்ஸ் ஆஃப் ரோசரி வச்சுட்டு, அந்த பீட்ஸ் வச்சுட்டு. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட், அவங்க வந்து என்னன்றது அவங்க கணிக்கிறதுக்கு முன்னாடியே her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. Okay, ஸோ அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணல, அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு என்ன ஆயிடுது, அவங்க ப்ரேயர் பண்ற அந்த லிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது, அவங்களோட அந்த பீட்ஸ் வந்து கையில இருந்து கீழே கொட்டிடுது. ஏன்னா அந்த ஹேண்ட்ல என்ன இல்லை, லைஃப் இல்லை, ஸோ அந்த பீட்ஸ் வந்து கீழே கொட்டிடுது. அப்புறம் வந்து பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷி வாஸ் டெட். ஒரு மாதிரி ஒரு வெளுத்த லைஃப்லெஸ் பேலர் இன் த சென்ஸ் தெர் இஸ் நோ லைஃப், ஒரு மாதிரி பேலான, ஓகே, ஒரு அதான் லைவா இல்லாம ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு இதுவே இல்லை, ஒரு ஃப்ரெஷ்னஸே அப்படின்ற இல்லாத மாதிரி ஒரு பேலரான ஒரு அப்பியரன்ஸ், ஓகே, அந்த ஃபேஸ்ல வந்துச்சு. பிகாஸ் ஷீ இஸ் டெட்ல. Okay, we lifted her off the bed and as is customary in the sense what, கஸ்டமரினா காலமா வந்து வழிபடுற ட்ரெடிஷன்ஸ், சரி, அத கஸ்டமரி வழக்கங்கள். laid her on the ground and covered her with a red shroud. red shroudனா அந்த இறந்தவங்களுக்குலாம் போத்துற துணி, shroud. after a few hours of mourningனா என்னது, துக்கப்படுறது, அவங்களுக்காக நம்ம அழுவோம், அது துக்கப்படுறது, மார்னிங். வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபியூனரல். அவங்களை தனியா விட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட இறுதி சடங்குக்காக, அவங்களோட ஃபியூனரலுக்காக எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு போயிட்டாங்க. இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம் வித் அ crude stretcher to take her to the cremated. ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏன்னா அவங்கள கிரிமேட் பண்ணும்ல, அதாச்சும் எரிச்சிருவாங்கல்ல, லாஸ்டா இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, அது கிரிமேட் பண்றதுக்காக அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ்க்காக ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. He stopped halfway in the courtyard. So எடுத்துட்டு போகும்போது என்ன, இல்ல எடுத்து போல, ஓகே. The sun was என்னது, அப்பதான் ஈவினிங் ஆயிடுச்சு, காலையில நடந்தது, இப்போ ஈவினிங் ஆயிட்டு. பிளேஸ்னா என்னது, ஒரு விதமான ஒரு கோல்டன் ரே, அப்படியே அந்த சன் வந்து ஒரு விண்டோ மூலமா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கோல்டா ஷைனிங்கா இருக்கும்ல, அந்த அப்படி அதை சொல்றாங்க. வெரண்டால இந்த கோல்டன் லைட் வந்து அவங்க ரூம்ல லிட் ஆகிறத சொல்றாங்க. We stopped halfway in the courtyard. All over the veranda and in a room right up to where she lay dead and wrapped in the red shroud. கோர்ட்யார்டுக்கு நடுவில் கொண்டு வந்து அவங்கள ஹாஃப்வேல வச்சிடறாங்க. ஸோ லிஃப்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க, நடுவில் வச்சிடறாங்க. Where she lay dead and stiff, wrapped in the red shroud. Thousands of sparrows
sat scattered. I'm sorry for scribbling. Thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. There was no chirping. அப்போ அவங்க வந்து இத்தனை நாள் ஃபீட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த குட்டி குட்டி பறவைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இத்தனை நாள் வரும்போது எப்பயுமே அந்த பிரெட்டுக்காக அது வந்து கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு நாய்ஸியா இருக்கும் அந்த ஏரியா எப்பயுமே. ஆனா இப்போ அப்படியே சைலண்டா வந்து ஆயிரக்கணக்கான பறவைங்க சுத்தி வந்து ஒரு பேச்சு மூச்சு இல்லாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கு அவங்க அந்த பாட்டியை சுத்தி. We felt sorry for the birds. And my mother fetched some bread for them. She broke it into little crumbs, the way my grandmother used to. சரி பாவம் இதுங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட அம்மா என்ன பண்றாங்க, அந்த குட்டி குட்டி பிரெட்ஸ் எல்லாம் புட்டு எப்படி அவங்க பாட்டி போடுவாங்களோ அதே மாதிரி புட்டு புட்டு ஸ்பாரோக்கெல்லாம் போடுறாங்க. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. அவங்க அம்மா போடுறாங்கல்ல அதெல்லாம் டச் கூட பண்ணல அந்த ஸ்பாரோ. அதை அவங்க பாட்டியை வந்து ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போறப்போ அதுங்கெல்லாம் எப்படி உட்காந்துட்டு இருந்துச்சோ அப்படியே சைலண்டா வந்து பறந்து போயிடுச்சுங்க. மறுநாள் காலையில வந்து அந்த புடிச்சு போட்ட பிரெட் துண்டுலாம் வந்து ஸ்வீப்பர் என்ன பண்றாங்க, பெருக்கிறவங்க வந்து பெருக்கிட்டு போறாங்க. தட் மீன்ஸ் அது ஒரு பறவை கூட அதுல ஒண்ணுமே டச் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த பறவை வந்து தே சென்ஸ்ட் அவங்களுக்கு வந்து லைஃப் இல்லை அப்படின்றது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் காட்டுற மாதிரி அந்த பறவை வந்து அந்த பாட்டியை சுத்தி உட்கார்ந்துருக்கு. நாட் ஃபார் பிரெட் கிரம்ஸ்க்காக வரல, பட் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பாட்டி வந்து அவங்க மேல காமிச்சதுக்காக இட் கேம் அண்ட் சாட் ஓவர் தேர். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் portrait of a lady. It is a very touching lesson. இது நான் படிக்கும்போது கூட my favorite lesson இந்த bird part எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் திஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த லெசன்ல டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை if you have any suggestions, இந்த டீச்சிங் ஸ்டைலில் ஏதாவது மாற்றலாம், இன்னும் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் டீட்டெயிலாக இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை ஸ்பீடாக போகுது ஸ்லோவாக போகுது, மீனிங்ஸ் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், சம்மரைஸ்டு வெர்ஷன் இப்படி இருக்கும். ஸோ எனி சஜஷன்ஸ், ஓகே, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எனி சஜஷன்ஸ், leave it in the comment and I'll sure make to change it in the next video. Thank you. மீண்டும் சந்திப்போம். Bye.